வசந்தத்தில் ஓர் நாள் மனவரை ஓரமும் வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாள் கண்ணோடு மான் விளையாட மௌனத்தில் ஆண்டிருந்தாரோ தேவி தேவர்கள் யாவரும் திருமண மேடை வசந்தத்தில் ஓர் நாள் மனவரை ஓரமும் வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ வசந்தத்தில் ஓர் நாள் மனவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாரோ தேவி வைதேகி காத்திருந்தாரோ தேவி வைதேகி காத்திருந்தாரோ வணக்கம் தோன்றல் புகழ தோன்றுக அக்களி தோன்றலின் தோன்றாமல் நன்றி அப்படிப்பட்ட வள்ளுவரி வாக்குக்கிணங்கு பூ மணக்கு புகழ் மணக்கு பொற்பில் மணக்கு இசை மணக்கு இனிய சந்தம் மணக்கு அப்படிப்பட்ட இந்த காராளுப்பு பட்டத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லாள கண்டருக்கு மனைவியாக விசாசனி என்ற பெயர் சிறு சிறப்புமாக வாழ்ந்து வருகின்றீர். இருந்தாலும் அனுதினமும் என் கணவரை காண்பது வழக்கம் நேரமாகிவிட்டது. அவையில் யாரை காண யாரை மாட்டிக்கினி சாவுடா வரும்போது என்ன உள்ள வந்து வைக்கிறமா உள்ள அன்போட வைக்கிறேன். என்ன சொல்லுங்க அழைச்சிட்டு வரா சொல்லு சொல்லு. என் மச்சான்
மெட்ராஸ்ல சித்தரும்பு கட்சி செத்துட்டானா. அவங்க வீட்டுக்காருக்கு என்னடா ஆச்சு அதை சொல்றா. அவங்க வீட்டுக்காருக்கு அவங்க வீட்டுக்காரர் ஆ ஏம்மா வீட்டுக்காரு உங்க வீட்டுக்காரு வீட்டுக்காரு உன்னை போய் அழைச்சிட்டு வர சொன்னாரு. புறம்போக்கு இதுக்கா ஒப்பாரி வச்சுங்கிறா. கொஞ்ச நேரத்துல ஆடி போயிட்டேன். ஏன் இப்படி செஞ்சு கிடைக்கும்? சரி வா, எங்க இருக்காரு? என்ன உள்ள அதக்கிறாருமா? அதுக்குறாரா முன்னுங்கிறாரா? உள்ள ஆ இருக்கிற போ போ. சம்சாரத்தான் தான் போய் வரேன். ஆ அதான் சரி. அம்மாவை போய் நாம ஐயா வர சொன்னாரு அழைச்சிட்டு வரேன். ஐயா சிரிக்காத அகது வையா. நீ சிரிச்சா சில்லற மொத்தம் கொட்டி சிறப்போடு வாழ்ந்திருப்பாயாக. ரெடி பண்ணிட்டியா? போய் பாட்டு நடந்து கபநாட்டி யாரு அவன் உன் கூட படிக்கிறான். இத்தனை நம்பணும். அவன் ரெண்டாவது நான் ஒன்னாவது. இவரு உங்களை படிக்கிறாரா? நம்ம ரெண்டு பேரும் படிக்கிறோம். எந்த படிக்கிறான்? படிக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும். ஏய் எந்த ஸ்கூல் படிக்கிற? ஸ்கூல் பேர் என்ன? எலிமெண்டரி ஸ்கூல்ல. ஏய் ஒழுங்கா சொல்லு, தமிழ்ல சொல்லு. பெண்கள் அரசினர் உசர்நிலை பள்ளி. பெண்கள் அரசினர் உசர்நிலை பள்ளியா? பொம்பளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல நீ என்ன பண்ற? போய் பாஸ் ஆயிட்டேன். எஸ்எல்சி பாஸ். 1ஆம் கிளாஸ் பைல். எப்படி ஃபைல் ஆகி நீ எஸ்எஸ்எல்சி வரல போனா? அந்த தொலைல இருந்து போறேன் நான். அதான் நாளைக்கு காலையில உனக்கு ஒரு வேலை இருக்குது. டேய் நாங்க இரவு கணவன் மனைவி. நாங்க இரவு குடும்ப நிகழ்ச்சி பேச போகிறோம். ஆகையால உனக்கு ஒரு வாரம் விடுமுறை போடா. சரி ஆமா ஒரு வாரத்துக்கு நீ வா. ஏன் நினைக்கிறீடா? ஒரு வாரம் என்ன 7 நாள் என்னடா? ரெண்டு ஒண்ணு தான்டா. ஏதா ஒண்ணா ஒண்ணு சொல்லு சார். சரிப்பா ஒரு வாரம். ஒரு வாரத்துக்கு 7 நாள். ஏதா ஒண்ணா 7 நாளைக்கு லீவ் போ. கண்ணே சரி 7 நாளைக்கு சம்பளம் எப்படி? அட தொடப்ப கட்ட. ஏடா
லீவு தான் கொடுப்பாங்க, சம்பளம் கூட கொடுப்பாங்க. ஏன் நான் லீவ் எடுத்தா தான் நீங்க சம்பளத்தை புடிச்சுன்னு கொடுவோம். நீங்களா லீவ் ஊறீங்களா சம்பளத்தை புடிச்சுன்னு கொடுப்பீங்களா? ஆமாடா. அப்ப நான் டியூட்டில ஜாயின் ஆகுறேன். உனக்கு தேவை சம்பளம் தான்டா. 7 நாள் லீவு, உனக்கு சம்பளம் பேட்டா எல்லாமே தரப்போ. சரி சாப்பாடு ஏய் உனக்கு லீவும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து புண்டாத்தினியும் போடணுமா? இல்ல நான் லீவ் எடுத்தா எங்க வீட்டை போய் சாப்பிடணும். சரி இவங்க வேலைக்கு இவங்க தானே லீவ் விடுறாங்க. சரி அதனால சாப்பாடு எப்படின்னு கேட்கறேன். டேய் சாப்பாடு உனக்கு தேவை தானே? சாப்பாட்டுக்கு குறை என்பதே கிடையாது. ஆமா இப்ப கூட அப்படியே நேரா கோயிலாட போ. நம்ம இறங்கி வச்சுக்கிறாங்க. எம்மா முடியுமோ இறங்கி செனாச்சுவா போ, கிளம்பு போ. பக்கத்துல போ. சரி எங்க படுக்கிறது நானு? அவங்க பஞ்சனை இறங்கிது பெட்ரூம், அதுல வந்து படுத்துக்கோ. இல்ல அருவாமனையில படுக்குவா இல்ல பங்களாவில படுக்குவா? அருவாமனையில படுக்காத, கொடுவ கத்தியில வந்து படுத்துக்கா. அரண்மனையில படுக்குவா பங்களால படுக்குவான்னு கேக்குறேன். ஓ சௌகரியடா, நீ எங்க படுத்துறீங்க ஒருத்தருக்கு தானே தெரியும். பொண்டா கூட போய் படுத்துக்கோ. அங்கெல்லாம் பத்தாக்கா பேய் மெரிக்கும். அதனால நான் நீ போய் கக்கு சுருமாந்த போ படுத்து சரியான இடம் போ. சரி நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் உன்னை அழைத்தேன். உன்னை போன்ற உத்தமரை கணவன் அடைவதற்கு எவ்வளவு பாக்கியம். அப்படியா? உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத அப்படி இருக்கு. நீங்கள் எதை கூறினாலும் அது கேட்காத நடக்க வேண்டும். அப்படியா? அத்தான்
வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது பிசாசனே, இருந்தபோது உன் நடத்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? நான் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறேன். என்ன? உண்மைதான், நமக்கு குழந்தை பிறக்க போகிறது. ஏன் தெரியுமா? என் மனமகிழ்ச்சியான காரணம் தெரியுமா? என் மனசோர்வில் இருந்தது எதற்காக தெரியுமா? ஆழ்வதற்கு நாள் இருக்கிறது, பொன்னும் பொருள் இருக்கிறது. ஆனால் மழை செல்வம் இல்லை என்று இந்நாட்டு மக்கள் எல்லாம் பேசுவதை கேட்கும்போது என் மனமே வேதனைப்படுகிறது. என்ன சொல்றீங்க? உண்மைதான், உன்னை பார்த்து மலடி என்று சொல்கிறார்கள். ஐயா! மழை செல்வம் என்று சொல்கிறார்களே. நீ பார்த்து மறுபடியும் சொல்றாங்க. சொல்கிறார்கள், நாட்டு மக்கள் அனைவரும் என்னை விளையாடுகிறார்கள். உலகத்திலே நாம் எவ்வளவு செல்வத்தோடு வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் நமக்கு பிறகு இந்த நாட்டை அதுவும் ஒரு குழந்தை பாக்கி கிடையாது. அவள் பிள்ளை இல்லாத மறுபடி என்று கேவலப்படுத்தி பேசுகிறார்களா? உண்மைதான், பின்னே பேசுகிறார்கள். நான் அணுகின அந்த அன்னை ஆதி பராசக்தி நிறுத்தினே அது கருணை கூட ஆட்கொள்ளவில்லை. நான் என்னங்க செய்வேன்? எனக்கு ஒரு குழந்தை பிறக்கவில்லை, என்ன செய்வேன் சுவாமி? என்ன செய்வேன் சுவாமி? மைதனில்லா குறையாள் என் மனமதில் வாடலானே மங்கை நான் என்ன செய்வேன்? மைந்தனிலா குறையாள் மைந்தனிலா குறையாள் மனமது வரலாறேன் மங்கை நான் என்ன செய்வேன் மங்கை நான் என்ன செய்வேன் மைதனில்லா குறையாள் மைதனில்லா குறையாள் மனமதில் வாடலானே மங்கை நான் மங்கை நான் என்ன செய்வேன் பிள்ளையில்லா குறையாள் பெரும் பாவியாள் இறையா குறையாள் மைந்தனிலா குறையாள் மனமது வாடலால் ஏன் மங்கை நான் என்ன செய்வேன் மங்கை நான் என்ன செய்வேன் மகன் பிறப்பானில் மகன் பிறப்பாஜேடே மனக்கோட்டை கட்டியே மைந்தனிலா குறையாள் மைந்தனிலா குறையாள் மனமதி வாடலானே மங்கை நான் என்ன செய்வேன் மங்கை நான் என்ன செய்வேன் அண்ணே பிசாசனே, மக்கள் சொல்ற அனைத்து உண்மைதான் சுவாமி. எப்படி? ஏனென்றால் உலகத்தில் ஒரு பெண்ணானவள் எப்படி வேண்டுமானால் வாழலாம். ஆனால் அவள் பிள்ளை இல்லாத பாய் வாழ்வதை விட அவள் இறப்பதே மேல். என்னை எப்போது மறுபடி என்று சொன்னார்களோ இனிமேல் நான் வாழ விரும்பவில்லை. நான் இறந்து விடுவேன். விடுங்க. ஆண்டவனை மக்களித்தபடி அவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் எப்பேற்பட்ட ஒரு சிக்கலுக்கு முடிவு இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஆண்டவன் இப்படி நாட்டு மக்கள் அறிய உன்னை மலடி என்று பேசி ஒரே காரணத்துக்காக மாட்டை வழியே என்று சொல்கிறாயே, இது முறைதானா, தர்மம் தானா? ஆனால் இதற்கான ஒரு வழிமார்க்கம் இருக்கிறது. வழிமாறியம்மா. என்னங்க? என் மனமானது ஒரு புறம் பாட்டத்தில் இருந்தாலும் ஆனால் அப்போது என் மனம் ஓரளவு மகிழ்ச்சியில் இருக்கிறது. ஏன் தெரியுமா? சொல்லுங்க. நாரத முகமுடிவானவர் நம் நாட்டை நாடி ஓடி வந்தார். ஓடி வந்தார். ஓடி வந்த முனிவரை உபசரித்தேன். அவர் கேட்டார்,
மன்னா, முகம் எதற்காக ஓட்டமாக இருக்கிறது என்று இருந்த விடயத்தை அவர்கள் சொன்னேன். சுவாமி, எனக்கு பின் நான் ஆள்வதற்கு ஒரு மழை செல்வம் இல்லை என்று சொன்ன காரணத்தினால் அதற்கு ஒரு தகுந்த உபாயம் ஒன்று சொன்னார். ஈசனை கோரி தவம் இருக்க வேண்டுமா? நான் தவம் இருக்க வேண்டுமா? ஈசனான் அவர் கண்ணெதிரை காட்சியளித்தால் நான் கேட்கக்கூடிய வரங்களானது திவ்யமான வரங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். முதலிலே இந்த ஆகாயம் ஒரு பூச்சக்கர கொடையாக இருக்க வேண்டும். ஆகாயம் என்று சொல்லக்கூடிய வான ஒரு பூச்சக்கர கொடையாகவும் பூச்சக்கர கொடையாக இருக்க வேண்டும். இந்த பூமியானது ஒரு தட்டாக இருக்க வேண்டும். இந்த பாராய பிரபஞ்ச ஒரு தட்டாகவும் தட்டாக இருக்க வேண்டும். பிரம்மன் கருத்தில் இருக்கக்கூடிய எதிர் சாமம் அதனுடன் சொல்லக்கூடிய 4 வேதங்களும் 4 புட்டு வலைகளாக மாற வேண்டும். பிரம்மன் கருத்தில் இருக்கக்கூடிய 4 வேதங்கள் 4 வளையங்களாகவும் 4 வலைகளாகவும் வானத்தில் கொட்டை கிடக்கக்கூடிய கோடிக்கணக்கான விண்மீன்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்தால் 4 சங்கிலியாக பிடிக்க வேண்டும். வானத்திலே ஜொலிக்கின்ற நட்சத்திரங்கள் அனைத்து 4 சங்கிலிகளாகவும் அதை பிடித்து ஒன்று சேர்த்தால் என்ன தோன்றும்? ஒரு தொட்டில் போல் காட்சியளிக்கும். அழகான ஒரு தொட்டில் போல் ஆமா, அந்த தொட்டில் இருக்காங்க. அந்த தொட்டில் எதற்காக தெரியுமா? நமக்கு பிறக்கின்ற குழந்தையை அந்த தொட்டிலே இட்டு தாளாட்ட வேண்டும் என்று உரைக்கிறார். ஆமா, மகன் விளையாடுவதற்கு அந்த சூரியனும் சந்திரனுமே 2 விளையாட்டு பொம்மைகளாக உருவாக வேண்டும். அது மட்டும் கிடையாது. வானத்திலே மௌனி வரக்கூடிய சூரியனும் சந்திரனும் நம்முடைய குழந்தைக்கு விளையாட்டு 2 பொம்மைகளாக இருக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது. இந்த பூவுலகில் நமது மகனை வளர்ப்பதற்காக அலைமகள், மலைமகள், தலைமகள் என்று சொல்லக்கூடிய அந்த 3 மாதங்களையும் அழைத்து வர வேண்டும் என்று உரைத்தார். அலைமகள், தலைமகள், தலைமகள் இத்தனை தேவியரும் நம்முடைய குழந்தைக்கு சாதி பெண்களாக தாளாட்டுவார். சரி, ஆமா, இதெல்லாம் பேசுறீங்களே, நமக்கு குழந்தை பிறக்க குழந்தை எப்படி இருக்கணும், என்ன அதிசயமா இருக்கணும், அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே சுவாமி. கண்ணே, சொல்லுங்க. நமக்கு பிறக்கின்ற குழந்தை எந்த குழந்தை தெரியுமா? யார் சுவாமி? அந்த கையாட்சி வெற்றிருக்கும் அந்த ஈசரே உன் கையாளை உலகில் உண்டோ சுவாமி, என் சுவாமி.